ஹாய் காய்ஸ், நான் உங்களோட ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஸ்டன்ஸ் மானிட்டரிங் யூஸிங் எல்இடி எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போது இந்த ஆக்டிவ் தேவை என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜம்பர் ஒயர்ஸு, ஆர்டினோ யூனோ, அப்புறம் யூஎஸ்பி கேபிள் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் எல்இடிஸு, அப்புறம் அல்ட்ராசோனிக் சென்சார். ஓகே, இப்போ நான் வந்து ப்ரோக்ராம் கனெக்ஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் நான் இப்போ வந்து ஓகே, இப்போ நான் வந்து பிரெட்போர்ட்லேருந்து கனெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். பிரெட்போர்டு இப்போ வந்து இது ஏன் எடுத்து நான் சொல்லலைன்னா, இது வந்து காமனான கான்செப்ட் தான் நான் எடுத்திருப்பேன் நான். ஓகே, பிரெட்போர்டு எடுத்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ விசிசியிலே கொடுக்குறோம். விசிசியை ஆர்டினோவில் வந்து விஏனில் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரிகர் அதாவது நான் கோடிங் படி எங்கே கொடுத்துருக்கேன்னு பார்க்குறேன். நான் கோடிங்கில் பார்க்குறேன். ஓகே, நான் கோடிங் படி ட்ரிகர் 10ல் கொடுத்துருக்கேன். அதனால் நான் வந்து ஆடியோ வந்து 10ல் கொடுக்க போகிறேன். ஓகே, கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எக்கோ நான் கோடிங் படி 11ல் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ கிரவுண்ட் வந்து கிரவுண்ட்லேயே தான் கொடுக்குறோம். ஓகே, இப்போ கிரவுண்டு வந்து கிரவுண்ட்லேயே கொடுத்தாச்சு நானும். நெக்ஸ்ட்டு ஒரு ஒயர் இப்போ வந்து எல்இடிஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிக்க. நிறைய எல்இடிஸ் யூஸ் பண்ண தேவையில்லை. ஒரு 8 to 5 to உங்களுக்கு எவ்வளோ இது ஓகேவாக இருக்கும் அவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம். நான் கிரவுண்டு பாசிட்டிவாக காமனாக கொடுத்துக்கிறேன். நீங்கள் சேம் சைஸை யூஸ் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. சேம் கலர் யூஸ் பண்ணால் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து காமிக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக காமிக்கணும் நம்ம. அதனால் நம்ம வந்து சேம் கலர் யூஸ் பண்ண வேணாம். ஓகே, நம்ம கனெக்ஷன்ஸாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம காமனாக வந்து கிரவுண்டு எல்லாத்துக்குமே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். கிரவுண்டு இங்கே எடுத்துக்கிறேன். கிரவுண்டை வந்து எல்லாத்தையும் நான் கிரவுண்டு கொடுத்துருப்பேன் பிரெட் போர்டில். அந்த இடத்துல நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எல்லாத்துக்கும் கிரவுண்டு ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இப்போ பாசிட்டிவ் தரணும். இப்போ கோடிங் போய் கண்டினியூஸாக கொடுத்துருக்கேன். 8 எல்இடிஸு 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் கொடுத்துருக்கேன். அதனால் 2லேருந்து ஒரு பக்கம் எடுத்துருக்கேன். டூ 3 4 5 6
7 8 9 ஓகே. இப்போ கனெக்ஷன்ஸ் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ ப்ரோக்ராம் பண்ண மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் வந்து ஆடியோ வந்து கேபிளை கனெக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்னுடைய இதுலேயும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி கோடிங் ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணனால இது கொஞ்சம் லைட்டில் எரியுது. இப்போ திருப்பி அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு காப்பாக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கிறாங்க. மேலே வெரிஃபை ஆகிட்டுருக்கு. ஓகே, வெரிஃபை ஆகிடுச்சு. கரெக்டாக இருக்குது. இருக்குது. ஏன்னா வந்து போர்ட் ஒன்று நான் கனெக்ட் பண்ணல. போர்ட் ஆடினோ நமக்கு காமிக்கும். அதில் மட்டும் கொடுங்க. நான் கொடுக்குன்னு சொல்லிட்டு காம்4ல் கொடுக்க வேணாம். ஓகே, அப்லோட் ஆகிட்டுருக்கு. அப்லோடும் ஆயிடுச்சு. இப்போ வாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஓகே, இப்போ நான் கையை இங்கே வைக்கிறேன். இவ்வளோ தூரமாக வைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கை வந்து இங்கே இருக்குது. எதுவுமே காமிக்கல. க்ரீன் கலர் லைட் எரியுது. கை வந்து இன்னும் லைட் எரியுது. ரெட் கலர் லைட் எரியுது. இப்போது க்ரீன், ஒயிட். இந்த வேவ்ஸ் மாதிரி போகுது. இப்படி தான் அந்த சிஸ்டம் ஒர்க் ஆகுது. தேங்க்யூ.